செல்லணும். அதுக்கு என்ன வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு இருக்கின்றதும் இப்போதை நீங்க முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குன்னு நினைக்கிறேன். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு பொறியியல் படிப்பது போல 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம். பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல பல்வேறு துறைகள் இப்ப வந்துருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எப்படி பொறியியல் துறைக்கும் தொழில்நுட்ப துறைக்கும் இருந்ததோ அது பாலிடெக்னிக்லயும் இருக்கு. அது இல்லாம அப்பேரல் டெக்னாலஜி, ஃபுட்வேர் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இப்படி புது புது துறைகளும் பாலிடெக்னிக் வழியாகவும் படிக்கலாம். இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்க பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்ஸ் 3 வருடம் படித்த பிறகு பிஇ ஆர் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடியாக சேரணும். அதுக்கு பேர் லேட்டரல் என்ட்ரி. முதலாம் ஆண்டு சேரணும்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். 2ஆம் ஆண்டு நேரடியாக பிஇ பிடெக்ல சேரணும்னா நீங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு வரலாம். எந்த துறையில நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்களோ அதே துறையில பிஇ பிடெக் 2ஆம் ஆண்டு சேர முடியும். இது ஒரு செய்தி. டிப்ளமோ கோர்ஸ்க்கு நீங்க 2ஆம் ஆண்டு சேர முடியும். ஒருவேளை 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க விரும்புபவர்கள் 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு, இப்ப 2 ஆண்டுகள் மட்டும்தான் படிக்கணும். அதே போல மறுபடியும் சொல்றேன், டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பிடெக் படிக்க விரும்புபவர்கள் 4 ஆண்டுகள் படிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க நேரடியாக 2ஆம் ஆண்டுல தான் சேருவீங்க. 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, மொத்தம் 3 வருடம் தான் பிஇ பிடெக் படிப்பீங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ, அதே போல 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 2 ஆண்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 4 ஆண்டுகள் பார்ட் டைம் டிப்ளமோ கோர்ஸ் படிக்க முடியும். அதாவது வேலையும் விட தேவையில்லை, படிப்பையும் விட